வாங்க இன்றைக்கி சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எடுக்க முடியல, ஏன்னா அப்போ தான் ஒர்க்கு கிளம்பிகிட்டு இருந்தேன். அதனால் அப்பப்போ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை எடுத்துக்கிட்டேன் நான். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பேபி கார்ன் உண்டுல்ல, அதையும் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கிக்கோங்க. பேபி கார்ன் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்ட இருந்துச்சு நான் போட்டு. நெக்ஸ்ட்டு அமுல் பன்னீர் இருக்குல்ல, அது வாங்கிக்கிட்டேன். அது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. அடுத்ததாக நம்ம கேப்சிகம் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க லைட்டாக. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, இது லைட்டாக வெந்தால் போதும். ஏன்னா குருமா தானே, ஸோ அதனால் நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி திக்காகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, குருமாவுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.